எம்மம்மா, வெள்ளை நில முழிச்சதுலேருந்து வேலை செஞ்சுட்டே தான் கிடக்கேன். வேலை முடிஞ்ச பாடு இல்லையே. இவ்வளோ நேராயும் தூத்து பறிக்கி வீடை தானே தொடச்சிருக்கேன். இன்னும் எம்பிட்டு வேலை கிடக்கு. மழை போல் பாத்திரம் வேலை குஞ்சு கிடக்கு. இதை வேற கழுவி எடுக்கணும். துணி கிடக்கு, அதை துவைச்சி மடித்து வைக்கணும். சுவாறு கறி பொங்கணுமே. வீட்டை சுத்தபத்தமாக வைக்கணும். நாளைக்கு வேற சித்திரை ஒன்று, தமிழ் புத்தாண்டு. காலையிலே சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும். வேலை நிறைய கிடக்குதே. இந்த சத்திய பிள்ளை இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முழிக்குதான் பாருங்களேன். அவள் பாட்டுக்கு அரவன் கேட்காத மாதிரி தூங்கிக்கிட்டே கிடக்கா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு குறும் கிடையாதுப்பா. நான்லாம் எங்கள் அம்மா காலையிலேயே எந்திக்கும் போது கூட எழுந்திரிச்சு அவள் செய்கிற எல்லா வேலையும் துணைக்கணும்னு செஞ்சுட்டு இருப்பேன். நானும் ஒன்றும் பெற்று வச்சிருக்கேனே. அது பாட்டுக்கு கிடந்து தூங்குது, இல்லைனா எந்திரிச்சு உட்காந்து டிவியை பார்க்குது. மற்ற நாளாச்சும் வேலை செய்யலாட்டி பரவாயில்ல. இப்படி ஏதாவது பண்டிகை நேரத்தில் வேலை செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். இதில் வேற அவளுக்கு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவு தான். அம்மைக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுப்போமேன்னு என்ன இருக்கு அவளுக்கு? எம்மா, என்ன சத்தியா முடிச்சிட்டியா? எம்மா, வீடெல்லாம் தொடச்சிருக்கியோ? சுத்தமாக இருந்தமா இருக்கு. பாத்திரம் இவ்வளோ போட்டு தேய்ச்சிட்டு இருக்கி என்னத்துக்குமா? ஏ சத்தியா, எதுவும் தெரியாமையா இருந்துட்டு இருக்கா? தமிழ் புத்தாண்டில் விடுஞ்சா வீட்டை சுத்தபத்தமாக வைக்க வேண்டாமா? நாளைக்கு சாமி கும்பிடணும்ல. ஆமாம்மா, எனக்கு நாளைக்கு லீவு தான். லீவை மட்டும் கரெக்டாக நினைவு வச்சுக்கடி. ஒரு 2 வேலையும் செய்யணும். இன்னைக்கு அம்மைக்கு வேலை இருக்கும், துணைக்கணும்னு வேலை செய்வோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் கடை. ஏம்மா, என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவ் முடியாவா? அன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கினதாம்மா நல்லா இருக்கும். சரி சரி, தூங்கிட்டே கடை. இந்த டிவி ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சொம்பு இருக்கு பார்த்துக்க. எடுக்க மறந்து வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா, கழுவி வைக்கணும். சரிம்மா போகிறேன். ஏம்மா, காப்பி ஊற்றிதாம்மா. எட்டு என்ன சும்மாவா உட்காந்துட்டு இருக்கேன்? இவ்வளோ பார்த்துட்டு கழுவாமல் எஞ்சி வர மாட்டேன் பார்த்துக்க. போட்டு தான் வச்சிருக்கேன் அடுப்படியில். ஊற்றி குடி. தம்பி முடிச்சானா அவனுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடு. சரிம்மா. ஏன் சத்தியா, அப்படியே அடுப்பில் இட்லிக்கு ஊற்றி வச்சிருக்கேன் சத்தியா. அடுப்பை கொஞ்சம் குறை சுடு, நான் வந்து எடுக்கேன். இல்லை நீயே பார்த்து எடுக்கியாப்ல? இல்லைம்மா, நான் அடுப்பை குறைச்சிக்கி, நீயே வந்து எடு. சரி, நானே வந்து எடுக்கேன். அந்த டீ கிட்ட சொம்பையாவது எடுத்து கொடுத்தா? எடுத்துட்டு வரேம்மா. சரி, என்ன பிள்ளையோ இட்லி நான் எடுக்கேன்னு சொல்லுதா பத்தியலா? சரி சரி, நம்மளே போய் எடுத்துருவோம். பிள்ளைக்கு பசிக்குது போலதான் காப்பி கேட்டு வந்திருக்கா. காப்பி குடிக்கட்டும். குவாமதி, குவாமதி. ஐயோ, மாமா வேற கூப்பிட்டு எடுக்காவல. மாமா, இந்த பின்னாடி வளவுக்குள்ள இருக்கேம்மா. இந்த வாரம் குவாமதி. குவாமதி, இன்னும் காலையில எம்பிட்டு பார்த்து தள்ளி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா? இந்த பழன்மலை கிடந்த அண்டாவெல்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்கேன் நேத்துக்கு. மாமா, நாளைக்கு தமிழ் புத்தாண்டு பத்தியல வீட்டுல சாமி கும்பிடணும்ல. அதான் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. அதான் பரல்ல கிடந்த பொருள்லாம் அள்ளி போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்படியே குவாமதி, பொருளெல்லாம் நீனே மேல இருந்து எடுத்துட்டியோ? என்ன ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கலாம்ல குவாமதி, நான் வந்து எடுத்து இருப்பேன்ல. பரவாயில்ல மாமா, நானே சேர் போட்டு ஏறி எடுத்துட்டேன். உங்களை கூப்பிடலான்னு தான் வந்தேன் பார்த்தேன் மாமா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, நம்மளே எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஏமா இப்படி பண்ண? இன்னும் ஒரு வாரத்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. மேலே ஏறி எடுக்கும்போது ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? வெயிட்டான பொருள்லாம் தூக்கி நான் தான் அன்னைக்கு மேலே வச்சேன். மேலே கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் குவாமதி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் கவனமாக தான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சேன். சரி சரி குவாமதி, இதெல்லாம் கழுவி வை. நானே தூக்கி மேலே வைக்கும் பார்த்துக்க. நீ அவசரப்பட்டு சேர்லாம் ஏறாத, நான் வைக்கிறேன். சரி மாமா. மாமா, காப்பி ஊற்றி தடவை குடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருங்க மாமா, இட்லி ரெடியாக சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் குவாமதி, நீ வேலையை போய் சத்தியம் முடிச்சிட்டாலும் அவள் காப்பி தருவா எனக்கு. மாமா, அவன் எங்கே மாமா ஊற்றி ஒழுங்கா தந்துக்கிடுவா. இருங்க மாமா, நானே வந்து காப்பி ஊற்றி தரேன். இருக்கட்டும் குவாமதி, நீ வேலையை போய். அம்மா, இங்க சொம்பு இல்லம்மா, இங்க வச்சா. குவாமதி, உள்ள கிடந்து கத்திட்டு இருக்காளே என்னத்துக்குமா? ஒன்றும் இல்லை மாமா, அங்கே டேபிள் மேலே செம்பு இருந்து பற்றியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதான் இங்கே இருக்குன்னு கேட்டு கத்துறா. எட்டி சத்தியா, டிவி டேபிள் கிட்ட இருக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு வா. நானும் ஒரு வாட்டி சொன்னாலும் உனக்கு காது கேட்காது. அங்கே தாண்டி இருக்கு, பார்த்து எடுத்துட்டு வா. எம்மா, இங்கே இல்லை. பார்த்தீங்களா மாமா, அங்கே இருக்க சொம்பை கூட அவளால் எடுத்துகிட்டு வர முடியல. இவன் எங்கே உங்களுக்கு ஒழுங்கா காப்பி ஊற்றி தருவா? இருங்க மாமா, நானே காப்பி ஊற்றி தரேன். இருக்கட்டும் குவாமதி, நீ வேலையை போய். நானே காப்பி ஊற்றி குடிக்கும் குவாமதி. பிள்ளைக்கும் ஊற்றி கொடுக்க, நீ வேலையை போய். ஐயோ வேண்டாமா, நான் வாரேன். ஒன்றும் இல்லை குவாமதி, நீ வேலையை போய். நான் சத்தியாக்கும் எனக்கும் ஊற்றிக்கிறேன். மாமா எவ்வளோ நல்ல வீடாக இருக்காவ, எவ்வளோ அழகாக அனுசரித்து போகிறாவ, எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்காவ. இது எனக்கு புருஷனாக கிடச்சிருக்க, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். பல காலம் நான் செஞ்சேன், தவத்தால நீ கிடைச்ச பசும் பொண்ணு பித்தளையா, தவறாக நான் நினைச்சேன். நீரில் வந்த ஆண்டவனே, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். குவாமதி, மாமா. இந்த குவாமதி சொம்பு. ஐயோ மாமா, நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தியே? நான் வந்து எடுத்துட்டு போனேன் மாமா. உங்களுக்கு ஏன் வீண் வேலை? பரவாயில்ல, இருக்கட்டும் குவாமதி. எவ்வளவு வேலை தான் நீ செய்வ? மாமா, காப்பி குடிச்சியலா? ஆமா குவாமதி, நானும் பிள்ளையும் குடிச்சிட்டு பார்த்துக்க. காத்து இன்னும் தான் தூங்கிட்டு இருக்கான். அவன் முடிச்சுட்டு அவனுக்கு காப்பி ஊற்றி கொடுமா. சரிங்க மாமா.
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு கோமதி. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து இட்லி சாப்பிட்றேன். என்னம்மா? சரிங்க மாமா. ஒரு 10 நிமிஷம் இருக்கல மாமா, ரெடி ஆயிரும். இல்ல வேண்டாம், இப்பதான் காப்பி குடிச்சேன்ல கோமதி, வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் மாமா. என்ன கோமதி சொல்லு. மாமா, நாளைக்கு தமிழ் புத்தாண்டுல வீட்டில் பூஜை பண்ணணும் பத்தியெல்லாம், இந்த பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வரீங்களா? என்னென்னலாம் வேணும்னு சொல்லு கோமதி, நான் வாங்கிட்டு வரேன். பூ வாங்கிக்கோங்க மாமா. ஒரு வாழை இலை, வெத்தலை, அப்புறம் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, கொஞ்சம் அவளையும் பொரிக்கடலை, அந்த அச்சுவலை இருக்கலாம் மாமா, அதில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சரிம்மா. அப்புறம் பொங்கல் வைக்கணும் மாமா, கொஞ்சம் பச்சரிசியும் சிறுபருப்பும் வாங்கிட்டு வாங்க மாமா. சரி கோமதி, வேற ஏதாச்சும் வேணுமோ? இல்லை மாமா, இப்போதைக்கு இது வாங்கிட்டு வாங்க. வேற ஏதாச்சும் வேணா நான் ஃபோன் பண்ணுறேன். சரி கோமதி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரமா பாத்திரத்தை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு கோயில் போகணும். கோமதிக்கா, கோயில் போவோமாக்கா? கோயில் போவோம் லட்சுமி. பூஜை பொருள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? மறந்து வைக்கலையும்? இல்ல கோமதிக்கா, எல்லாம் பக்காவா எடுத்தாச்சு. அப்ப வாங்க பிள்ளைலாம் கோயில் போவோம். கோமதிக்கா, கோலம் நீங்களா போட்டியே? கலர்லாம் அழகா கொடுத்துருக்கீங்களக்கா. லட்சுமி, கோலம் நான் தான் போட்டேன் பத்துக்க. ஆனா சத்தியா தான் கலர் கொடுத்தா. நான் முதல்ல கலர் கொடுத்தேன் பத்துக்க. ஏம்மா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ தான் இதே மாதிரி கலர் கொடுத்தாமா. பிள்ளை அழகா கலர் கொடுத்துருக்காளக்கா. என்ன அழகா இருக்கு. அவ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கலர் எடுப்பா இருக்கு, கோலம் பளிச்சுன்னு தெரியுது போல. லட்சுமி, இத்தனை நாளா நான் கோலம் போட்டிருக்கேன், ஒரு நாளும் பாராட்டினது இல்லை. அவனை போட்ட முகத்துல வச்சோண்டு கலர் பொடி தூவி வச்சிருக்கா. இது உனக்கு அழகா இருக்கு போல. கோமதிக்கா, அவ கலர் பொடியும் தூவினாலோ கொட்டி வச்சாலோக்கா, நீங்க போட்ட கோலத்துக்கு எடுப்பா அவ தான் கலர் கொடுத்துருக்கா. நீங்க மத்த நாள் கொடுக்குற கலர் கொஞ்சம் நல்லா இருக்காது கோமதிக்கா, இது அருமையா இருக்கு பாத்துக்கங்க. சரி, கோலம் நல்லா இருந்தா போதும் பிள்ளைல. சரி, நேரம் வாங்க கோயில் போவோம். ஏன் இப்படி அவசரப்படுறீ? இன்னும் நேரம் கிடக்குல்ல. ஆமாப்ப, கோயில் போயிட்டு வந்தாலும் வீட்டில் பூஜை பண்ண முடியும். கோயிலுக்கு வாங்கன்னு கேட்டதுக்கு அவையே வரலன்ட்டாவ. பிள்ளைகள் ரெண்டும் தூங்குது. டக்குன்னு போயிட்டு வந்தாலும் வீட்டில் வேலை செய்ய முடியும். ஆமாக்கா, சரி வாங்க போவோம். இந்த போகிற வழியில வசந்தியும் உமாயும் வேற கூட்டு போக வேண்டியது இருக்குல்ல. சரி இப்போ வாங்க பிள்ளைல போவோம். லட்சுமி, சின்ன பொண்ணு, இந்த வசதி போட்ட குளத்தை பாருங்க, வித்தியாசமான டிசைனாலாம் இருக்கு. ஆமா கோமதிக்கா, 4 முடி சூப்பரா தான் போட்டிருக்கா. இந்த கலர் பொடியை போட்டுட்டு மேல வெள்ளை கோல பொடியை போட மறந்துருக்கா. போட்டிருந்தாலும் இன்னும் எடுப்பா இருந்திருக்குங்கா. ஆமா, என்ன சின்ன பொண்ணு, போட்டதான் நல்லா இருந்திருக்கு. ஏன் போட முட்டேன்? நேரம் ஆயிட்டுக்குன்னு ஓடிட்டு பாக்கா. கோயில் வேற போன பத்தியில அவசர அவசரமா போட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். சரி, அவளை கூப்பிடுங்க, கோயில் போகும் நேரம் ஆகுது. வசந்தி, வசந்தி. லட்சுமி, கோயில் தானே கிளம்புதிய? ஒரு 2 நிமிஷம் பூஜை கூட எடுத்துட்டு வந்துடுறேன். வசந்தி, நீ மட்டும் தான் வாரியோ? உமா வரலையா? வார என்ன சொன்ன, இன்னும் ஆளங்காலையே. சரி, கூட எடுத்துட்டு வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வாரேன். 4 முடி ஆனா இவ்வளோ நடந்து வந்துட்டு இருக்கா, நீ போன் பண்ண வேண்டாம். நீ கூடையை மட்டும் தூக்கிட்டு வா, வேகமா போவோம். ஆமா, வந்துட்டு தான் இருக்கா. சரி, நான் கூட எடுத்துட்டு வாரேன். வாங்க போவோம், நேரம் ஆகுதுல. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, கோயிலுக்குலாம் நேரத்தோட போகணும்னு ஆசைப்படுதியே. பொறுப்பான ஆளா மாறிட்ட போல இருக்கே. ஐயா, அது 1 இல்ல 4 முடி. கோயிலுக்கு போய் பூஜை போட்டு எங்க மாமியா பொங்க வச்சு வடை பாயசம் பண்ணி தரேன்னு சொன்ன பத்துக்கு. அதனாலதான் அவசரப்படுறேன். சீக்கிரம் போயிட்டு தான் வடை பாயசத்தோட தூங்க முடியும். அட அறிவு கிட்ட வளர்ந்த மாடு. நல்ல நாள் அதுமா கோயிலுக்கு போய் நல்ல புத்தி கொடுன்னு வேண்டதை விட்டுட்டு வடை பாயசத்துக்கு ஆசைப்பட்ட கோயில் போற. இதுக்கு ஏன் வைக்கப்படணும் கலக்குருவி? வீட்டுக்கு வந்தா அத்தை வடை பாயசத்தோட சாப்பாடு தர போறவ, கோயில் போனா அங்க பிரசாதம் தர போறவ. நல்ல நாள்னாலே நல்லதுதான் நடக்குது. இதுல புதுசா நல்லதுக்கு வேண்ட வேண்டியது இருக்கு. வெறும் சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதுமா சின்ன பொண்ணு? வாழ்க்கையில இன்னும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு, அதை இந்த நல்ல நல்ல வேண்டாமா? எல்லாம் தான் நடக்கும் கலக்குருவி. இதுக்கு போய் யாராவது வருத்தப்பட்டு கடவுளை நோண்டி டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா? என்ன தேவையோ அது சரியான நேரத்துக்கு அவர் அனுப்ப போறாரு. சின்ன பொண்ணு, தத்துவம்லாம் நல்லாதாமா இருக்கு. இங்க முன்னாடி பல்ல கட்டி பேசிட்டு இருங்க. கோயில பூஜை முடிச்சு எல்லாரும் போயிருவா வீட்டுக்கு. ஆமா கோமதிக்க நேரம் அதுப்ப வாங்க போவோம். ஏக்கா, நல்ல நாளா அதுமா கோயிலுக்கு போயிட்டு இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்குனக்கா. ஆமா வசந்தி, கோயில் போனாலே எப்பவும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குமா. ஏக்கா, கோயில் பிரசாதம் என்ன டேஸ்டா இருக்கு. ஆமா இல்லவ, ரொம்ப ருசியா இருந்து பத்தியா. நானும் வரிசையில 2 வாட்டி நின்று வாங்கி தண்ணி பாத்துக்க. நீ கோயிலுக்கே அதுதானே வந்த மாடு. நீ சாமி கூட தானே போனா, இப்ப 2 பிரசாதம் வாங்கி தண்ண. நீ திங்காம வர வேண்டியதானே? எல்லாருக்கும் தானே கொடுத்தாவ, ஏன் நான் திங்காம வரணும்? ஒரு வாட்டி வாங்கி திங்கிறதுல நியாயம் இருக்கு. பிரசாதத்துக்காகவே கோயில் போயிட்டு ஒரே வாங்கி தின்னா நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு கலக்குருவி. ஏப்ல, இன்னைக்கா சண்டை போடாம இருங்கப்ல. இக்கா இவ திருந்தவே மாட்டாக்கா. சரி, நேரம் ஆச்சு பத்துக்க, நான் வீட்டுக்கு போய் வேலை வேற செய்யணும். எங்க வீட்லயும் பூஜை பண்றோம். இக்கா, பொங்கலாம் வைக்கலோ? ஆமா லட்சுமி, பொங்க வச்சுதான் பூஜை பண்ணணும்னு பத்துக்க. நேத்தே மாமா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாவ. நீ கோயிலுக்கு போ, பிள்ளைகளை எழுப்பி குளிப்பாட்டி ரெடியா உட்கார வைக்க, வந்தோன்னு பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்காவ. நான் போனதான் எல்லா வேலையும் செய்யணும் பத்துக்க. போமா வீட்டுக்கு.
ஆ சரிக்கா. ஏக்கா எல்லா வருஷமும் வீட்டில் பொங்க வச்சு சாமி கும்பிடுவீங்களோ? ஆமாம்மா, ஏதாவது ஃபங்க்ஷனாலே வீட்டில் பொதுவாக சாமி குடும்பம் பார்த்துக்க. இன்னைக்கு பொங்க வச்சு கும்பிடலான்னு தோணிச்சா தான் பொங்க வைக்க போகிறேன். மற்றபடி அவளு பொரி பாயாசம் எல்லாம் பண்ணுவேம்மா. அப்படியாக்கா, சரி சரி. நாங்கள் எப்பவுமே வீட்டை சுத்தமாக வச்சுட்டு கோயில் போயிட்டு வருவோம் பார்த்துக்கோங்க. போன வாட்டி வீட்டை சுத்தம் பண்ணி கோயில் போலான்னு கிளம்பியிருந்தேன். என் புருஷன் கறி வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. ஐயே லட்சுமி, இப்போ கறி வாங்க கூடாதுல்ல? அவியாம அதெல்லாம் சொல்லி கொடுக்காம என்னென்னு தான் வளர்த்துச்சோ தெரியலக்கா, கறியை வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்காரு. வேற எங்கன்னா கோயிலுக்கு போவே? அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சண்டை தான் கோமதியக்கா. இந்த வருஷம் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன், நாளைக்கு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு, கறி மீன்லாம் வாங்கி விட்டு அழுக்க வைக்கிறதையே கழுவி ஒரு வாரத்தை சுத்தபத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆமாக்கா, இந்த வாட்டி கேட்டுட்டு ஒழுங்கா இருக்க பார்த்துக்கோங்க. அதான் கோயிலுக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் அப்படி இல்லைம்மா, அவி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காவ. எங்கள் மாமியார் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கு பார்த்துக்க. தெரியுது கோமதிக்கா, அந்த அண்ணனை பார்த்தாலே தெரியுதுல்ல, நல்ல கூரா இருக்காவ. ஏன் புருஷன் மாதிரி கூறு கூடத்தனமாவா இருக்காவ? ஏன் நாலு முடி உன் புருஷன் கதெல்லாம் எங்க தேவையே இப்போ? ஏன் வாங்க போய் வீட்டுக்கு போவோம். எங்க வீட்லயும் பொங்கல் பாயசம் செய்யறாவெல்லாம் நான் திங்க வேண்டாமா? போமா போய் தின்னுட்டு வா. ஆமா, கோயில சந்தன குங்குமம் தானே கொடுத்தாவ, பூசாரி தான் போட்டு விட்டாரு. ஏன் உனக்கு மட்டும் வேற தினுசா இருக்கு? ஏன் நாலு முடி அதுவா நான் தான் இப்படி போட்டுடுங்கன்னு கேட்டேன் பத்துக்கு. பார்க்க பெருசா இருக்கு பத்தியா, நல்ல பக்தி பலமா இருக்கேனா? எங்க மாமியார் என்ன பாராட்டி நிறைய பொங்கல் பாயசம் தர போகுது. அடியாத்தி, பொங்கல் மேல இவ்வளவு பக்தியா? இருக்காத பின்ன, நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம். ஏன் சின்ன பொண்ணு, எப்பவுமே சாப்பாடை பற்றி யோசிக்க கூடாதுமா. அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பத்தியா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான நாள். ஆங்கில புத்தாண்டு எப்படி விமர்சையா கொண்டாடுறோமோ அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை தமிழ் பாரம்பரியப்படி கொண்டாடணும் பார்த்துக்க. வீடை சுத்தமாக வைக்கிறது, காலையில் எழுந்து கோயில் போகிறது, நல்ல காய்கறிகளாக வாங்கி சமைக்கிறது, இதையெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடுகள் நினைவு கூறுமா. இதை விரும்பி ஆசையா பாரம்பரியத்தோட செய்யணும். நல்ல சுவையா சாப்பாடு கிடைக்குதுன்னு விரும்பி சாப்பிட்றதுல ஆனந்தம் தான். ஆனா தமிழ் புத்தாண்டோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டாட வேணலாமா? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. தமிழர்களாகிய நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.